அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாருக்கும் காணாமல் தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் ஒரு வாசிங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். அருமையான இந்த வேத பகுதியில் இதனுடைய பின்னணியத்தெல்லாம் நான் ரொம்ப பேச விரும்பலை. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சொல்லுகிறதற்கு முன்பு தம் சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளில் முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆமென். அப்போது இயேசுவை பின்பற்றினவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பலனடைவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பலனடைவீர்கள். இப்போ நான் சொல்கிறத சொல்லுங்க, நான் பலனடைவேன். ஆமாம், நல்லா சத்தமாக சொல்லுங்க, நான் பலனடைவேன். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? ஆமென். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஆமென். நான் பலனடைவேன். அப்போது சீஷர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து, தம்மை சுற்றி நின்ற சில ஸ்திரீகளை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை தான், நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசிங்க. என்னை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்போ இயேசு நம்மை ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்வாரா, என்னை பலப்படுத்தவும் செய்வாரா? நம்மெல்லாம் என்ன நினைப்போம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அதை விட்டால் சிலருக்கு வேற ஒன்றுமே தெரியாது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலனடைவீர்கள். ஆமீன். பலனடைய போகிறீங்க, உங்களுக்கு பலத்தை தரப்போகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. உங்களுக்கு இப்போ பலன் உண்டா இல்லையா? பக்கத்தில் 2 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. ஒருத்தரை தான் பார்த்து சொல்லியிருக்கீங்க, 2 பேர்கிட்ட. வெரி குட், வெரி குட். இந்த கீழ்ப்படிதலுக்காக நன்றி. பாருங்க, இனி உங்கள் வாயிலிருந்து எனக்கு பலன் இல்லைன்னு வரக்கூடாது. நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கீங்க, எனக்கு என்ன உண்டு. இனி உங்கள் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? அதுவும் சொல்லும்போது ரொம்ப சைலண்டாக சொல்கிறீங்க. என்ன வரக்கூடாது? பலன் இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ளே இனி என்ன சொல்லக்கூடாது? எனக்கு பலன் இல்லை. ஆமாம். இனி சொந்தக்காரங்கிட்ட என்ன சொல்லக்கூடாது? எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இனி பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லக்கூடாது? எனக்கு. ஆமாம், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைங்கிற வார்த்தை இனி இல்லாமல் போவதாக. ஆமென். தேவ பிள்ளைகள் வாயில் எப்போவுமே என்ன இருக்குன்னா, இருக்கு, உண்டு, எனக்கு இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கணும். அதனால தான் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னால், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்பட இல்லை. இல்லைன்னு சொன்னார். அன்னைக்கு பேதுருவுக்கு சரித்திரத்தை மாற்றிட்டார். என்ன சொன்னார்? ஆமென். ஆழத்தில் போ, வலதுபுறமாக என்ன செய், எங்கே போடணும்? வலதுபுறம்னா எதை காட்டுதுன்னா, பாசிட்டிவாக வலைய போடு. ராமேன்னு சொல்லு, நேர்மறையாக வலைய போடு. அப்படின்னா பாசிட்டிவாக பேசணும், நேர்மறையாக பேசணும். நம்ம வீட்டிலேருந்து நம்மெல்லாம் பயங்கரமான தீர்க்கதரிசிகள். நம்மெல்லாம் யார்? ஹலோ, பார்த்தீங்களா? உங்களையே நீங்கள் ஒத்துவிட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லாம் யார்?
சாதாரணமான தீர்க்கதரிசிகளில் பயங்கரமான. வீட்டிலேருந்து ஒரு ஆள் வெளியே இறங்கும்போது சொல்லுவாங்க, ஆமாம் இன்னைக்கு எப்படியும் நடராத்திரி தான் வீட்டுக்கு. அப்படியே நடக்கும் பாருங்க. இதை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வேற எங்கேயாவது ஆமாம் கடைக்கு அனுப்புவாங்க. எப்படியும் இதை இன்னைக்கு வாங்கிட்டு கரெக்டாக அப்படியே நடக்கும் பாருங்க. ஆமாம், இதை விட பெரிய தீர்க்கதரிசியை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியமே. இன்னும் சொன்னால் நிறைய லிஸ்ட்டு சொல்வேன் எப்படி நம்ம தீர்க்கதரிசிகள்னு. ஆமேன். வீட்டில் எப்பவுமே இல்லை நடக்காது. ஆமேன். இடதுபுறமாக தான் வலைய போடுறது. நம்ம எந்த பக்கம் வலைய போடுறோம்? ஆமேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறான், நீ எங்கே போடணும்? வலது பக்கமாக போடணும். அப்படின்னா பாசிட்டிவாக தான் எப்பவுமே இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்த உடனே அபசகுனமாக பேசக்கூடாது. ஆமேனா இல்லையா? ஆமேன். ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை ஆவியானவர் நமக்கு செய்ய சொல்கிறாருன்னா, அதை கட்டளையிடுறாருன்னா அப்படியே செய்யணும். ஒரு நம்பிக்கை வேணும், இது நடக்கும், இது வாய்க்கப்பெறும், இதை கர்த்தர் எனக்காக செய்வார். ஏன்னா அவர் எனக்கு பலனை தந்திருக்கிறார், எனக்கு பலத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். ஊழியர்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் ஆமீன் உண்மையிலே எங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறத எங்களால் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு சிந்திக்க திறமையே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எப்படி இதை செய்கிறோம்? நாங்கள் ஆமேன் பாசிட்டிவாக யோசிக்கிறோம். இன்னைக்கு இதை வெற்றியாக செய்வோம் அப்படின்னு எப்படி யோசிக்கிறோம்? நேர்மறையாக. எல்லோரும் சொல்லுங்க, பாசிட்டிவாக சிந்திங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இனி நீங்கள் நெகட்டிவாக பேசாதீங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க. ஆமாம். ஆமீன். சிலர் பேச மாட்டாங்க, வெளியே பேசவே மாட்டாங்க. ஆமாம், அவங்கள தான் நம்பவே கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம், தலையை தொட்டு பார்த்தா தெரியும், பயங்கரமாக சூடாக இருக்கும். ஏன்னா மூளைக்கு ரெஸ்ட்டே கொடுக்கறதில்ல. கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டா போதும். ஆமாம், அது நடக்காது, இது நடக்காது, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை. 1000 விஷயம் இருக்கும், ஒரு விஷயம் இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை 1001 யோசிப்பாங்க. ஆமேன். அதுக்கு கால் வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, காது வச்சு, காமேன் எல்லாம் வரைஞ்சிப்போ அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு பேரை கொடுத்து, அதுக்கு ஒரு சண்டையை போட்டு. ஆமேன். இது எப்படி வருது பாருங்க. ஆமேன். ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தைகள். பேதுருவை பார்த்து சொன்னா, வலதுபுறமாய் வலையை போடு. வலதுபுறமாக போட்டான். ஆமேன். வலை கிளியத்தக்கதாக மீன்களை. ஆமாம், இதே கடல் தானே நேற்றைக்கு. ஆனால் நீ நேற்றைக்கு இடது பக்கமாக போடும்போதே சொல்லிகிட்டே போட்டிருப்பான், இன்னைக்கு ஒன்றும் கிடைக்காது, போ, ஒன்றும் இல்லாமல் போ, அவ்வளோதான். ஆமேன். இங்கே வந்து அபிஷேகம் பெறுறீங்க, பலப்படுறீங்க, கிருபை பெறுறீங்க, விசுவாசத்தை பெறுறீங்க, நல்ல வார்த்தைகளை பேசாமல் ஆமேன் நம்மளே நம்ம நாசப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நமக்குள் ஒரு பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதான் பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. உங்களை மாதிரி சொல்ல எனக்கு மனசில்லை. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமாம், நிந்தையை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, அவமானத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, தோல்வியை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, பிசாசை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, சத்துருக்களை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு. ஆமேன். ஆமேன். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே. ஏன்? எப்பவுமே எனக்கு ஆண்டவர் பாசிட்டிவாக தான் இருக்கிறார். ஆமாம், என் வலது பக்கத்தில் தான் இருக்கிறா. அப்படி இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆமாம், சவுல் வந்து அசைச்சு பார்ப்பான், நான் அசைய மாட்டேன்.
கோலியாத் வந்து அசைச்சு பார்ப்பான், நான் அசைய மாட்டேன். ஆமென். சிமேயி வந்து அசைச்சு பார்ப்பான், அசைய மாட்டேன். நாபால் வந்து அசைச்சு பார்ப்பான், அசைய மாட்டேன். எவன் வந்தாலும் அசைய மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு எங்கே இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்கள், வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆமீன். அதனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஜனங்களுக்கு சொல்கிறேன், எதையுமே எதிர்மறையாக பேசாதீங்க, நினைக்காதீங்க. ஆமீன். நேர்மறையாக சிந்தியுங்கள், நேர்மறையாக திட்டம் பண்ணுங்கள், நேர்மறையாக பேசுங்க. ஆமீன். உலகத்தில் சொல்வாங்க, நல்லதையே நினையுங்கள், நல்லதையே நடக்கும். ஆமாவா இல்லையா? உங்கள் சிந்தை தான் உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகுது. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, எண்ணம் போல். ஆமாம், நீங்கள் என்ன எண்ணுறீங்களோ ஒரு நாள் அது வெளியே வந்துடும். ஆமென். கர்த்தர் மகிமைப்படட்டும். இப்போ இங்கே பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமென். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் இருக்கிறோம். இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். எண்ணாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் திருப்பி வாசிக்கிற பொழுது அதனுடைய 23வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 23:22 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென். நமக்கு என்ன பலன் உண்டா? ஆமென். அதையாவது கொஞ்சம் பலனா சொல்லக்கூடாதா? என்ன பலன் உண்டு? கொஞ்சம் கூட சத்தம் வரலாம், இன்னும் சத்தம் வர முடியும். கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. இப்படி பரிதாபமான நிலைமை எனக்கு. ஆமென். பாருங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேலருக்கு இருக்கிற பலன் என்னன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென். இன்னும் எண்ணாகமம் 24:8 வாசிக்கும் போதும் அங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்ப இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமீன். அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படி நம்ம போக போகிறோம்னா, காண்டா மிருகத்தின் பலத்தோடு போக போகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படித்தான் போகணும். போகும்போது இமேஜின் பண்ணிகிட்டே போகணும். நான் காண்டா மிருகம்னு நினைக்கக்கூடாது. ஆமென். காண்டா மிருகத்தின் பலன் எனக்குள். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் காண்டா மிருகமாக போகிறேன்னு. பாவம், வழியில் போகிறேன் எல்லாம். ஆமாம், வம்பிழுத்துட்டு போகக்கூடாது. காண்டா மிருகத்தினுடைய என்ன வேணும்? பலன்தான் எனக்கு வேணும். கரங்களை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க. அப்போது நான் இங்கே இந்த ஆலயத்தை விட்டு இன்னைக்கு வெளியே போகும்போது நான் ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்திருக்கலாம். போகும்போது காண்டா மிருகத்தின் பலத்தை சுமந்து செல்ல வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ காண்டா மிருகம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை. அதை நான் வாசித்து பார்க்கிற பொழுது ரேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரேம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சில மொழிபெயர்ப்பில் தான் காண்டா மிருகம்னு போட்டிருக்கிறாங்க. இன்னும் சில மொழிபெயர்ப்புலலாம் ஆமீன் காட்டில் உள்ள ஒரு பெரிய மிருகம். ஆமீன். அது என்ன மிருகம்னு இன்னைக்கு அந்த மிருகம் இன்றைக்கு நிலுவையில் இல்லை என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய படத்தை பண்டைய நாட்களில் ஆமேன் ஆமேன் சில கல்வெட்டுகளில் வரைஞ்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நேரம் ஆமேன் கிடைக்கல. இல்லைன்னா அதை காட்டியிருப்பேன். எப்படியோ நீங்கள் காண்டா மிருகத்தை உங்கள் சிந்தையில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனுடைய பலம் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு உருவம் நமக்கு தேவையில்லை.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ இந்த காண்டாமிருகத்தின் பலம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? ஆமென். இந்த காண்டாமிருகத்தின் பலத்தை கர்த்தர் ஏன் தம் ஜனங்களோடு ஒப்பிடுகிறார்? அவர்களுக்கு அப்படி என்ன பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகத்துல இந்த 8வது வசனத்துல பாருங்க, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து என்ன செய்ய பண்ணாரா? புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவங்க என்ன செய்வாங்களா? தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை என்ன செய்வாங்க? பட்சித்துங்கிறது பட்சித்துன்னு சத்தமாக வரணும். நம்ம வார்த்தையே பட்சிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பட்சித்து. ஆமேன். இன்றைக்கு நான் சொல்றேன், நமக்குள்ள கர்த்தர் ஒரு பலத்தை வச்சிருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எதற்கு தெரியுமா? பட்சிக்க வேண்டியவைகளை பட்சித்து போடுவதற்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒரு காண்டாமிருகத்தின் பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்க? அந்த வார்த்தையை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னா பட்சிக்க வேண்டியவைகளை பட்சித்து போட, பட்சிக்க. ஆமென். நீங்க சொல்லிருக்கு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சிப்பார்கள். ஆமென். நம்முடைய சத்துருக்களை இன்றைய தினம் முதல் நாம் பட்சிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். இதுவரைக்கும் சத்துரு உங்களை பட்சித்திருக்கலாம். இதுவரைக்கும் சத்துரு உங்கள் வருமானங்களை பட்சித்திருக்கலாம். இதுவரைக்கும் சத்துரு உங்கள் ஆமென் சரீர பலத்தை பட்சித்திருக்கலாம். இதுவரையிலும் ஒருவேளை சத்துரு உங்களுடைய குடும்ப உறவுகளை பட்சித்திருக்கலாம். சமாதானத்தை பட்சித்து போட்டிருக்கலாம். இன்றைக்கு தேவ மனிதனாய் தேவ வார்த்தையை பெற்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைய தினம் முதல் நீ சத்துருவால் பட்சிக்கப்பட போகிறதில்லை. நீ சத்துருக்களை பட்சித்து போடுகிறவனாய். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெறுறீங்க? அந்த பலத்தை பெறுறீங்க? எத்தனை பேர் அந்த பலத்தை அனுபவிக்கிறீங்க? சத்துருக்களை பட்சித்து போடுகிற அபிஷேகம் என் ஜனத்தின் மேல் வெளிப்படுகிறது. இன்றையிலிருந்து இந்த சபை, இந்த ஊழியம், இந்த குடும்பங்கள், இனி தனிப்பட்ட நபர்கள் சத்துருக்களை பட்சித்து போட போகிறார்கள். சத்துருக்களை பட்சித்து போட போகிறார்கள். சத்துருக்களை பட்சித்து போட போகிறார்கள். நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது, இதுவரையும் உங்க வீட்டில் ஆமென் சமாதானத்தை பட்சித்து போட்ட அந்த சத்துருக்களை நீங்கள் பட்சித்து போட போகிறீர்கள். உங்களை ஆசீர்வதித்து நான் மனதார ஜெபிக்கிறேன். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நீங்கள் உங்கள் கிராமங்களுக்குள் செல்லுகிற பொழுது, இதுவரைக்கும் உங்கள் கிராமங்களில் உங்களை பட்சித்து போட்ட சத்துருக்களை நீங்கள் பட்சித்து போடுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் ஆயத்தமா இருக்கிறீங்க? அதுக்கு இனி நான் நல்ல பட்சிக்கப்பட வேண்டியது, என் சத்துருவை நாம் பட்சிக்கணும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? ஆமென். எல்லா கோலும் பாம்பா மாறலாம். ஆமென். ஆனா என் பாம்பு, என் கோல் தான் எல்லா ஆமென் பாம்பை விழுங்கணும். எத்தனை பேர் நாம் போட்டா பாம்பா மாறுச்சுன்னு எல்லாரும் ஆமென் கோலை போட்டா எல்லாம் பாம்பா மாறலாம். ஆனா என் கோலுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. நான் தான் அனைத்தையும் பட்சித்து போடுவேன். ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். எத்தனை பேர் இதை தேவ திட்டமா பெற்றுக்கொள்ளுகிறீங்கன்னு தெரியல. ஆமென். மோசே போட்ட கோல் பாம்பாய் மாறினாலும் திரும்ப தன் கரத்தில் அந்த கோல் வந்தது. ஆனால் தேசத்தின் அத்தனை மந்திரவாதிகளுடைய கோல்களும் ஆமென் இப்பொழுது மோசேயின் கோல்களுக்குள் விழுங்கப்பட்டது. இப்ப தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகளாம் கோல் இல்லாம நடக்கிறான். தெரியுமா? அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஒருவன் தேசத்தில் இருப்பான்னா தேசத்தின் மந்திரவாதிகளுக்கு இனி வேலை இல்லை. தேசத்தின் மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்குகிற கோல்களாய் இங்கிருக்கிற அனைவருடைய கோல்களும் மாறுவதாக. பட்சித்து போடு, பட்சித்து போடு. ஒரு நிமிஷம் கையை தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு. ஆமென். இனி மந்திரவாதி செயல்படக்கூடாது.
இனி பூசாரி செயல்படக்கூடாது, இனி விக்கிரகம் செயல்படக்கூடாது, இனி பில்லி சூனியம் செயல்படக்கூடாது, இனி மந்திரவாதம் செயல்படக்கூடாது. அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன் தெரியுமா? நம்ம சத்துரு யார் தெரியுமா? பல்லில்லாத சிங்கம். பேர் என்னது? பேர் என்னது? சிங்கம். ஆனா அவனுக்கு என்ன கிடையாது? பொக்கவாயை. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க தைரியமா. ஆமா, இவனுக்கு பேர் மந்திரவாதி. ஆனா கையில் என்ன கிடையாது? ஆமா, இதுவரைக்கும் சுத்துன கோலு இப்ப இங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க வெளிப்படுகிற இந்த பலன் தேசத்தில் இருக்கிற அநேக மந்திரவாதியுடைய கோலை விழுங்குது. ஆவியில் அதை தரிசிக்கிறவங்க நல்ல நல்ல ஆவியில நிரம்பி, எஸ் இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக இனி மந்திரவாதம் இல்ல, இனி உனக்கு விரோதமாக குறை சொல்லுதல்ல. ஏன் தெரியுமா? அவன் வல்லமை எல்லாம் அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. நீ பட்சிக்கிற உனட்ட இருக்கிற அபிஷேகம் அவன் வல்லமைய அழிச்சு போடுது. ஆமென் 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 ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் இந்த இத சொன்னா கையை தட்டி பாடணும் இல்ல? ஓஹோ, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர். சதத உயர்த்தி, உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலோ உமக்கு பான. ஓ ஏழாமென். வானத்திலும் இந்த பூமியிலோ உமக்கு பானவர். ஓ வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை அது கோட்டுகின்ற. ஓ வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர். சத்தமாக, வானிலும் பூமியிலும் மேலான, ஓ வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். சாத்தானின் சேனையை நகர்த்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை தகர்த்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் ஓ இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும். ஓ நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா. ஓ இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும் பயமறை, ஓ பரம சந்தோஷம். ஓ பாவத்தை போக்கும் முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவோ மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்குண்டு. எதற்கு அந்த பலன் பயன்படுகிறது தெரியுமா? சத்துருக்களை பட்சித்து போட,
நான் விரும்புகிறேன், இனி இந்த தேசத்தில் ஆமென் மந்திரவாதி இருக்கலாம், ஆனால் மந்திரவாதம் இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஆமென். எதிர்கிரியைகள் செய்கிறவன் இருக்கலாம், ஆனால் எதிர்கிரியைகள் இருக்கக்கூடாது. ஏன்? அவன் பல்ல பிடுங்கியாச்சு. ஆமென். உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் பல்ல பிடுங்கியாச்சு, அவன் கையில் இருந்த கோலை வாங்கியாச்சு. அவன் கையில் இருந்தால் தானே செய்ய முடியும். அவன் என்ன செய்கிறான் அதை வாங்கிடுவான் இன்னைக்கு. ஆமென். நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா? ஆமென். உங்கள் சத்துருக்களை பட்சித்து போடுவதற்கு உங்களை கர்த்தர் இன்றைக்கு காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த, ஆமென், காண்டாமிருகத்து கொத்த பலன் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் அடுத்து பாருங்க என்ன நடக்குது. அவர்கள் எலும்புகளை, யாரு? சத்துருக்கள் ஆகிய ஜாதிகளுடைய எலும்புகளை, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. பார்த்தீங்களா? அப்போ நேற்றுக்கு அவர் சொன்னதுதான் கரெக்ட். சத்தமாக சொன்னால் ஸ்லோவாக சொல்கிறீங்க. அப்போ கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க. அடப்பாவமே, கேவலப்படுத்தி விட்டல. ஆமென். ஆமென். சத்துருக்களை அவங்க எலும்புகளை என்ன செய்யணுமா? ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பசிக்குது போல. ஆமென். விடமாட்டோம் நாக்கி. ஆமென். 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 உங்கள் ஆமென் சத்துருக்களின் எலும்புகளை எத்தனை பேர் நொறுக்க விரும்புகிறீங்க? எலும்பு எதுக்கு பயன்படுது? ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு, நமக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்கு, இல்லையா? ஆமென். நமக்கு எலும்பு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? குழஞ்சிருப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க. போகிற வழியில் ஹோட்டலில் திரும்பி பார்க்கணும். ஹோட்டல்லலாம் சாயங்காலத்துக்கு புரோட்டா மாவு என்ன செய்வாங்க? ரெடி பண்ணுவாங்க பாருங்கள். ரெடி பண்ணி அப்படி போட்டிருப்பான். போட்டு அதுக்கு மேலே ஒரு ஈரமாக ஒரு டவல் என்ன செய்திருப்பான், மூடி இருப்பான். எலும்பு இல்லாட்டா அப்படி தான் கிடப்பான். அவன் புரோட்டாவுக்கு குழைச்ச மாவு மாதிரி. இன்னும் எக்ஸாம்பிள் வேணுமா உங்களுக்கு? ஆமீன். அமீபா படிச்சிருக்கீங்களா? அமீபா அது எப்படி போட்டாலும் அப்படி தான் என்ன செய்யும், கிடக்கும். ஒருக்கா பார்த்தா இப்படி இருக்கும், ஒருக்கா பார்த்தா அது எப்படி கிடக்குதோ அப்படி. எலும்பு இல்லாட்டா அப்படி தான் இருப்போம். அதனால தான் எலும்பில்லாத நாக்கு என்ன பேசும்னே நமக்கு புரியுதா இப்போ? ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை நீ பட்சிப்பது மாத்திரமல்ல, உன் சத்துருக்களின் எலும்புகளை நொறுக்குவதற்கு. தெளிவாக கவனிக்கணும். அதனுடைய அர்த்தம் தெரியுமா? இனி என் சத்துருவுக்கு ஒரு உருவம் இருக்க விடாது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாம், சத்துரு இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு உருவம் இல்லாமல் போகிறதற்கு தம் ஜனத்துக்கு காண்டா மிருகத்து கொத்த பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமாம், இப்படித்தான் வருவான், இப்படித்தான் வருவான், இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவனால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவனை பட்சித்து போடுவதற்கு கர்த்தர் நம்மை இன்றைக்கு காண்டா மிருகத்து கொத்த பலத்தை தந்திருக்கிறார். ரெண்டாவது, நமக்குள்ள எதுக்கு அந்த பலத்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமீன், சத்துருக்களுடைய எலும்புகளை நொறுக்குவதற்கு. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாம், நான் பெரிய ஒரு தரிசனத்தோடு இந்த வார்த்தை இன்னைக்கு பேசுகிறேன். ஆவியானவரே அருளின வார்த்தை இது. ஆமீன், தெளிவாக நான் அனுபவித்து பேசுகிறேன். ஆமீன், விசுவாசிக்கிறோன்னா சத்துருக்களுடைய எலும்புகள் முறியும். முறிவதல்ல, நொறுங்கும். நொறுங்கும். பாருங்க, தானியேலை சிங்கக்கவியில் தூக்கி போடுறாங்க. அந்த சிங்கம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பசியாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? நம்மளை மாதிரி பசியாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் ஒரு பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள், அப்படி சாப்பிட்ருப்போம். அதில் சிக்கன் பீஸில் எலும்பு கூட மீதி இருக்காது. ஆமீன், அப்படி சாப்பிடுவோம். இதை விட மோசமான நிலைமையில் பசியில் இருந்தது தான் ஆமீன் அன்னைக்கு கிடந்த சிங்கங்கள். அப்போ சிங்கத்தில் ஆமீன் கவியில் தானியேலை தூக்கி போடுறாங்க. பாவம், அது இவரை ஆமீன் ஆமீன் சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. நான் நினைக்கிறேன் தானியேலோடு சேர்ந்து அவைகளும் உபவாச ஜெபத்தில் உட்கார்ந்தது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஜெபிக்கிறவனை பார்த்தா எல்லாரும் ஜெபிக்கத்தான் செய்வாங்க. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம், கோல் சொல்கிறவனை பார்த்தா எல்லாம் கோல் சொல்ல தான் செய்யும். ஆமாம், இனம் இனத்தோட. ஆமாம் ஆமாம், நீங்கள் எப்படியோ அப்படித்தான் வந்து சேர்றதும் இருக்கும். ஆமீன் சொல்லவே மாட்டேங்கிறேன்.
சிலர்லாம் வாயை இறக்கி வைக்கிறாங்க இந்த இடத்துல, ஞானமாக அது சம்பவிக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனாலும் பாருங்கள், ஆமீன், அப்போ அந்த சிங்கங்களும் எப்படி தான் இருக்குது, ஆமீன், வந்து மோண்டு பார்த்துச்சோ தெரியல, பார்த்தப்போ அதுக்கு கிடைச்ச ஸ்மெல்லு, இவன் சாப்பிடக்கூடிய ஐட்டம் இல்லை, இவன் ஜெபிக்கக்கூடிய ஆள். ஆமேன். அப்போது அந்த சுவாசத்தை வச்சுட்டு அதுவும் என்ன செய்து கூடவே இருந்து, ஆமேன், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் தானியல் அப்படின்ட்டு இருக்கு. ஃபாஸ்டிங் கொஞ்ச நாள் கூட நம்ம இருப்போம், பிரச்சனை இல்லை. ஆமேன், ஒத்தாசைக்கு ஆள் இருந்தால் கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், போகலாம். அப்படி தான் சிங்கங்களும் நினச்சிச்சு. தானியல் நினைச்சார் இதுகளே ஃபாஸ்டிங் இருக்குது, நம்ம ஏன் இருக்கக்கூடாது. ஆமேன், போகுது. அடுத்த நாள் ராஜா ஆமீன், அவருக்கு ஏசி ரூமில் படுத்தா தூக்கம் வரல, காற்று வீசினா தூக்கம் வரல, அவருக்கு டான்ஸ் ஆடி பார்க்குறாங்க தூக்கம் வரல, பாட்டு பாடுறாங்க மியூசிக் வரல. விடிய காலையிலே ராஜா தெருவுக்கு வர்றார். ஆமேன், தெருவில் வந்து, ஆமேன், தானியலே நீ இடைவிடாமல் சேவிக்கிறவன் கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னா, ராஜா என்ன இதில் சத்தம் போட்டிருப்பாரு, அங்கேருந்து திருப்ப என்ன வராது. நம்ம ஆளை பாருங்க, நேத்தைக்கு போடும்போது சோகத்தோடு உள்ள விழுந்திருப்பான். இன்னைக்கு தானியல் என்ன பதில் பாருங்க, ராஜாவே நீர் வாழ்க. நம்ம ஆள் குட் மார்னிங் போடுறது எங்கேருந்து பாருங்க, சிங்கத்து கபியில் கிடந்துட்டு மேலே என்னது, அரண்மனையில் கிடந்தவனுக்கு தூக்கம் வரல, சிங்க கபியில் கிடந்தவனுக்கு குட் மார்னிங் வருது. நமக்கு இருக்க பலத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவன் தானியலை தூக்கி வெளியே போட்டுட்டு ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. இதுக்கு காரணமான எல்லாரையும் குடும்பமாக பிடிச்சிட்டுவான், தூக்கி போடுவோன்னு போட்டால் அப்படியே போடுறாங்க பாருங்க. அவங்க வேதம் சொல்லுது, அவர்கள் கீழே வந்து சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. எத்தனை பேர் அப்போ சிங்கம் பசியாக இருந்துச்சா இல்லையா? இவனுள்ள பார்த்த பிறகு தான் புரிஞ்சிச்சு, இவனுள்ள சாப்பிட்டா புரோட்டீன் கிடைக்கும். ஆமாம், நேற்றைக்கு ராத்திரி ஃபுல்லாக தானியலை போட்டுட்டு போய் ட்ரீட்டு கொண்டாடி இருக்கான், நல்லா இறைச்சி சாப்பிட்ருக்கான், நல்லா கொழுப்பு இருக்குது இவனுக்குள்ளே, நல்லா புரோட்டீன் இருக்குது, எல்லா விட்டமினும் இருக்குது. தானியலை மோந்து பார்த்தா அவன் இவனுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இவனை சாப்பிட்டா நம்ம தான் கஷ்டப்படணும். இப்போ பாருங்கள் அந்த சிங்கம், ஆமீன், பாருங்கள் வசனம் சொல்லுது, அவங்க கீழே வந்து விழலையாம், விழுறதுக்கு முன்னால் பாஞ்சு எலும்புகளை நொறுக்கி போட்டதான். அந்த பலத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நம் சத்துருக்களை, ஆமீன், அவர்கள் எலும்புகளை, அவர்கள் திடமா எதனால் அவன் நிற்கிறானோ அதை உடைக்கிற அபிஷேகம், நொறுக்கிற அபிஷேகம். உடைச்சா சேர்க்கலாம், நொறுக்குனா சேர்க்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் நொறுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? வீட்டில் பாத்திரத்தை நொறுக்கிறத பேசலை. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, என்ன வீட்டில் போய் என் புருஷன் மேலே உள்ள கோபத்தெல்லாம் இதில் தீர்த்துறணும், பீங்காம் பாத்திரத்தை எடுத்து போட்டு உடைச்சிடணும். சில வீட்டில் பீங்காம் பாத்திரமாவது போட்டு, சில வீட்டிலலாம் ஸ்டீல் பாத்திரமே கிழிஞ்சிருக்கு, என்ன பாடோ தெரியல. ஆமீன், அதுபோல் சிலர் நொறுக்கிறதுனா மனைவியை நொறுக்கிறாங்க. ஆமீன், அதுக்கு சொல்லலை இந்த பலன்லாம். உன் சத்துருக்களை, சிலர் சொல்கிறாங்க என் சத்துருவே என் வீட்டார் தான், அந்த சத்துருவை சொல்லலை. ஆமீன், நான் சொல்கிற சத்துரு, ஆமீன், இருளின் அதிபதியை சொல்கிறேன். உனக்கு விரோதமாக மனுஷனை எழுப்புறவன், உனக்கு விரோதமாக எல்லாத்தையும் எழுப்பி விடுறவன் சாத்தான். அவன் எதனால தைரியமாக நிற்கிறானோ அவன் எலும்ப இன்னைக்கு என்ன செய்யணும், நொறுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆமீன். எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. ஆமீன், அல்லேலூயா சொல்ல நான் சொல்லதை சொல்றேன். ஆமீன், இன்னைக்கு சத்துருவினுடைய எலும்ப நொறுக்கத்தான் கர்த்தர் என்ன கூட்டி வந்திருக்கிறார். இனி சத்துரு நிமிர்ந்து நிற்க முடியாது. ஏன்னா நான் இயேசுவின் நாமத்தில் சத்துருவனுடைய எலும்புகளை நொறுக்கி போட்டேன். இப்ப கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, ஒன்று சத்துருவை என்ன செய்யணும்? ஆமென். நாளைக்கு சொல்றீங்களா காலைல? ஆமென். சத்துருவை என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்? எதை? யாருக்கு எலும்ப? ஆமீன். மொட்டையாக சொல்லாதீங்க, பயமாக இருக்குது. ஆமீன். சிலர்லாம் முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க நொறுக்கணும் அப்படின்னு. சத்துருவின் எலும்பை என்ன செய்யணும்? நொறுக்கணும். மூணாவது பாருங்க, அவர்கள் தங்கள் அம்புகளாலே, அம்புகள் எப்படி தாக்குறதுன்னா தூரத்தில் நின்று மறைஞ்சு நின்று தாக்குறது.
ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எதுக்கு தெரியுமா? தூரத்தில் வருகிற சத்துருவை தாக்குவதற்கு. ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உனக்கு லிமிட்டேஷனே கிடையாது, உனக்கு ஒரு எல்லையே கிடையாது. சில எல்லைகளை தாண்டி உனக்குள் இருக்கிற அபிஷேகம் வெளிப்படும். தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு பகலில் சொல்கிறேன், வருகிற செக்ஷனில் இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இதுவரைக்கும் உங்கள் அபிஷேகம் ஒரு எல்லைக்குள்ளே செயல்பட்டுச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் அபிஷேகம் சில எல்லைகளை தாண்டி செயல்பட போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் நேருக்கு நேர் பார்த்து ஜெபித்தவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கலாம், பார்த்தவங்களை நீங்கள் விடுவிச்சிருக்கலாம், தொட்டவங்களை விடுவிச்சிருக்கலாம். இனி வரப்போகிறது சில எல்லைகளை தாண்டி விடுவிக்கிற அபிஷேகம். எல்லைகளை தாண்டி உங்கள் அபிஷேகம் வெளிப்பட போகிறது. சத்துருக்களை நீங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆமேன் ஆமேன் கருவறுக்க போகிறீங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நல்ல அந்நிய பாஷைகளில் மணி நேரங்கள் ஜபிக்கணும் தேவ பிள்ளைகள். அதுக்கு தான் காண்டாமிருகத்துக்கு பலன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 2011 வருடத்தில் நான் ஆமீன் வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆமீன் எங்களுக்கு ராத்திரி குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு முழிச்சிருக்க அனுமதி கிடையாது. ஆனாலும் ஜெபிக்கணுங்கிற ஒரு ஆசை. அதில் நாங்கள் ஒளிச்சொழிச்சே ஜெபணும். பொதுவாக நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள்னால், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் செய்கிறதுக்கு நமக்கு என்ன கூடும், ஆசை கூடும். ஆமேன் ஆமேன். உண்மையாக அப்படித்தான், அது மனுஷனுடைய ஒரு இயல்பு. ஆமேன். இதை திறக்கக்கூடாதுன்னா எப்போமாவது அதை கண்டிப்பாக என்ன செய்திருப்போம், திறந்து பார்த்துருப்போம். ஆமேன். அப்போது ஜெபிக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு அங்கே கட்டுப்பாடு. இவ்வளவு நேரத்துக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. நாங்கள் ராத்திரி எங்கள் செக்யூரிட்டிகிட்ட வசமாக பேசி அவருக்கு ஆமேன் அவரெல்லாம் நல்லா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி ஆமேன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு ஆமேன் மெயின் கட்டடத்தை திறக்க வச்சு ஒரு ரூமை போய் பூட்டி போட்டுட்டு நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் ஆமேன், இது வழக்கமாக நடக்கும் எங்களுக்கு. ராத்திரி ஆமேன் எல்லா லைட் ஆஃப் பண்ண அப்புறம் ஜெபம் பண்ணுவதற்கு இருப்போம். ஆமேன். அந்த ஜபம்லாம் ஆமேன் பயங்கர அக்கினியாக இருக்கும். ஆமேன். நாங்கள் 4 பேர் தான் 5 பேர் தான் நல்ல ஆவியில் நிரம்பி இரவு முழுவதும் ஜபிப்போம். ஆமேன். நேரம் போகிறதே தெரியாது. யாருக்கு கையிலையும் வாட்ச் இருக்காது, அந்த ரூம்குள்ளே கிளாக் இருக்காது. ஆமேன். சத்தம் வெளியே கேட்காது. ஏன்னா ஆமேன் பேதுருவை ஜெயிலில் அடைச்சி போட்டது மாதிரி நாங்கள் இருக்கிற ரூமை கதவு பூட்டிடுவோம். அடுத்து அந்த ஆமேன் பிளாக்கினுடைய கதவு பூட்டிடுவார் செக்யூரிட்டி. இது முடிச்சுட்டு வெளியே போய் அந்த ஆமீன் அதுக்கு ஒரு கதவு பெரிய டோர் உண்டு, அதையும் பூட்டிடுவார். இப்போ இவ்வளவு இதை தாண்டி சத்தம் என்ன செய்யாது, வெளியே வரோம். எங்களுக்கு காமேன் ஜபம் முடிச்சு வரும்போது இங்கே ஒன்றுமே இருக்காது சத்தம். அந்த அளவுக்கு நாங்கள் ஜபித்து ஆமீன். அப்போது ஒரு நாள் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சிலர் ஆமீன் வியாக்கியானம் பண்ணுவாங்க, ஆமீன் சிலர் ஆமீன் வேற மொழிகளில் பேசுவாங்க. ஆமீன் இப்படியெல்லாம் நடந்திருக்குது. ஆமீன் இப்படி பல அனுபவம். அதில் ஒரு நாள் இப்படி அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமீன் நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி, ஒரு 4 பேர் 5 பேர் தான் ஆமீன் அந்நிய பாஷைகளில் பேசும்போது உங்களுடைய நாவிலிருந்து அம்புகள் புறப்படுகிறது. அது அக்கினி அம்புகளாக இருக்குது. அது போய் சில சத்துருக்களுடைய எல்லைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆமீன். சில அம்புகள்லாம் தேசம் விட்டு தேசம் போகுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆமீன் அந்த ஜப ஆவி ஆமீன் சாதாரணம் அல்ல. நம்ம அந்நிய பாஷைகளில் பேசுறது, ஆவியில் ஜபிக்கிறது சாதாரணம் அல்ல. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அதிகாரத்தோடு வெளிப்படும். மணி நேரங்கள் பேசணும். ஆமீன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதில் ஆமீன் அம்புகள். ஆமீன் இங்கே சொல்லுது, அவர்களை தங்கள் அம்புகளாலே. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அம்பு இல்லை, யாருக்கு அம்பு? தங்கள் அன்பு, தங்கள் அம்பு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அம்பு எனக்கு வேண்டாம். வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு அம்பு இருக்கணும், இல்லாட்டா நீங்கள் எம்டியாக தான் நிற்கணும். ஆமேன். எத்தனை பேருக்குள்ள அம்பு இருக்கு? கிருபை என்கிற அம்பு எத்தனை பேருக்குள்ள இருக்கு? தேவ வல்லமை என்கிற அம்பு எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ஆமேன். அதை எய்து விட வேண்டும். இன்னையிலேருந்து நான் விரும்புகிறேன், நம்ம ஊழியத்திற்கு ஒரு பெரிய எல்லையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார்.
நான் புதன்கிழமை என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பற்றினார். ஆமேன் ஆமேன். உலகளாவிய ஒரு தரிசனத்தின் வாசல் திறக்கிறது. எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க? அந்த தரிசனத்துக்கு ஏதுவாய் கர்த்தர் இன்னைக்கு ஒன்று செய்கிறாரு, எல்லாருக்கும் அம்புகளை தர்றார். காண்டா மிருகத்து கொத்த பலன் எதுக்கு தெரியுமா? உன் சத்துருக்களை நீ ஆமேன் எய்யணும். இனி வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, இனி ஜபத்தில் சும்மா இருக்கக்கூடாது. அம்புகளை எய்யணும், அம்புகளை எய்யணும். உங்கள் அம்புகளை எய்யணும், உங்கள் ஜபத்தை எய்யணும், உங்கள் வேத தியானத்தை எய்யணும், உங்கள் கிருபைகளை எய்யணும். ஆமீன். உங்கள் வரங்களை எய்யணும். எஸ் ஆமீன். நீங்கள் அவைகளை பயன்படுத்த எங்கேயோ ஒரு இடத்துல சத்துருவின் கோட்டை விழுந்து கொண்டே இருக்கும். ஆமீன். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஏதுவாய் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் எந்த மேட்டிமையான சிந்தைகளையும் ஆமென் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறோம். திருச்சபையே, உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பி. உனக்கு சொல்றேன், உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பி. அந்த ஜெப பாரம் உள்ளவங்களுக்கு சொல்றேன், உலக நாடுகளை எழுதி பற்றி ஜெபம் பண்ண ஆரம்பி. ஐரோப்பிய நாடுகளுக்கு பேரை தேடி பிடிச்சு எழுதி ஜெபம் பண்ண ஆரம்பி. மத்திய கிழக்கு நாடுகளுடைய ஆமீன் வரைபடத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பி. ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய ஆமீன் வரைபடங்களையும் பெயர்களையும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. ஆமீன் ஆமீன். உங்களுடையவர்கள் ஏதாவது நாடுகளில் இருந்து அவங்கள்ட்ட சொல்லு, அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லு. உங்க சார்பில் அவர்கள் கால் பதித்து நிக்கட்டும் அந்த தேசத்தில். ஆமென். உலகம் முழுவதும் பயணம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீ இறங்கி நிற்கிற இடத்துல ஜெபம் பண்ணு. ஆமென். எங்கள் ஊழியத்தினுடைய தரிசனம் இங்கு வெளிப்படுவதாக. ஆமென். அம்புகள் எய்யப்படுகிற போகிறதை பார்க்கிறேன். அம்புகள் துலக்கப்பட்டிருக்கிறது, அம்புகள் துலக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ள இத்தனை வருடமும் துலக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படுகிற அம்புகள் இந்த நாள் முதல் உலக நாடுகளுக்குள் எய்யப்பட போகிறது. உனக்கு தெரியாத தேசங்களில் உன் அம்புகள் பாய்ந்து செல்ல போகிறது. இருளின் வல்லமைகளை அழிக்க போகிறது. ஓ, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், வருகிற நாட்களில் காலங்கள் வரும். அன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீ நினைப்பாய். உன்னுடைய கால்கள் நீ அறியாத மொழி பேசுகிற இடங்களில் நிற்கும். அம்புகள் எய்யப்படுவதாக, அம்புகள் எய்யப்படுவதாக. இந்த ஊழியங்களில் இருந்து அம்புகள் தேசங்களுக்குள் எய்யப்படுவதாக. துலக்கப்பட்ட அம்புகள், அக்கினி அம்புகள் எய்யப்படுவதாக. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உன் கர்த்தருக்கு சொந்தமாகும். எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். முடியல. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, இதுதான் அம்புகளை எய்கிறது. கல்வாரி கல்வாரி கோடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் ஜெய கொடியா, அல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின், அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமல், ஓஹோ கர்த்தருக்கு. ஓ, கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி. ஓஹோ, கால் மிதிக்கும் தேசமல். அப்பா, என் கர்த்தருக்கு கண் பார்க்கும் பூமியெல்லாம், கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி பறக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வலது கரத்தை உயர்த்தி நிற்கிறப்போ உங்க கால்களில் ஒரு அபிஷேகம் வந்து இறங்க போகிறது.
உங்கள் கால்களில் ஒரு தேவ வல்லமை வந்து இறங்க போகிறது. அது எதற்கு தெரியுமா? நீங்கள் சுதந்தரிக்க வேண்டிய தேசங்களை சுதந்தரிக்க. ஆமா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் ஆவியில், ஆமென், தெளிவா நான் சொல்றதை கேளுங்க. ஆவியில நீங்கள் சில எல்லைகளுக்குள் போகிற கர்த்தர் உங்களை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகம் அதுக்காகத்தான் ஆலயத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென். ஆவியில பிரவேசிக்க போறீங்க. எசேக்கியேலை கர்த்தர் ஆவிக்குள்ளாகி அவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போனார். எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போனார். இப்படி ஆமென் வேற தேசங்களில் கூட கர்த்தர் சிலரை கொண்டு போவார். ஆமா, நீ ஜெபிக்க ஆயத்தம்னா, நீ சத்துருக்களை அழிக்க ஆயத்தம்னா, இந்த காண்டா மிருகத்து கொத்த பலன் உன்மேல இப்போ வந்து இறங்குது. ஆவியானவர் சொல்லுகிறார். எஸ், ஆவிக்குள்ளாக உன்னை எடுத்து செல்லுகிற ஒரு மகிமை உன்னை மூட போகுது, உன்னை மூடுகிறது. எஸ் எஸ், உன்னை மூடுகிற கர்த்தருடைய மகிமை. ஓ ரபா, ஆவிக்குள்ளாக்கி அநேகரை கர்த்தர் பயன்படுத்த போறேன்னு சொல்றார். பயன்படுத்த போறேன்னு சொல்றார். அநேகரை கர்த்தர் பயன்படுத்த போறேன்னு சொல்றார். ஓ ரகனமதோ ரிகனமஹதே, அவன் அலங்காரம், அவன் தலையீற்று காளையனுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களுமானவைகள் என்றான். எஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி உட்காரலாம் தேவ சமூகத்தில். ஆமென். வேகமா சொல்லுங்க. எதற்கு நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்? யாரை பட்சிக்க? சத்துருக்களை பட்சிக்க. இரண்டாவது, சத்துருக்களின் எலும்புகளை நொறுக்க. மூன்றாவது, சத்துருக்களின் மேல் தங்கள் அம்புகளாலே எய்வதற்கு. யாருக்கு அம்பு வேணும்? அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கினா கிடைக்காது, பணம் வேணா கிடைக்கும். இந்த ஆவிக்குரிய அம்புகள் அடுத்தவங்ககிட்ட என்ன வாங்க முடியாது? கடன். அந்த அம்புகளை குறைவில்லாமல் உங்களுக்குள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். அது எப்படி முடியும்னா, ஆவியில் ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளில் மணி நேரங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆவியானவர் அதை கேட்க சொல்கிறார்? எத்தனை பேர் அந்நிய பாஷைகளில் மணி நேரம் ஜெபம் பண்ண பாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், தனியாக இருந்து நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிக்கணும். ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையாக நீங்கள் கை வைத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லார்ட்டையும் நான் கேட்கல. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் துலக்கமான அம்புகளாக பயன்படுத்த போகிறார். ஆமாம், நான் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். மணி நேரங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணிட்டு போய் எழும்பி நின்றால் முன்னால் ஒருத்தரும் நிற்க முடியாது, ஒருத்தரும் வெறுமையாக நிற்க முடியாது. நம்முடைய சாதாரண வார்த்தைகள் கூட அவர்களுடைய இருதயங்களுக்குள் அம்புகளைப் போல துளைத்து போகிறதை அனுபவித்திருக்கிறேன். ஒரு மேடையில் நான் ஆமேன் அந்நிய பாஷைகளில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு போய் பலிபீடத்தில் ஏறினே. அந்த ஆமேன் எழும்பி மைக்க கையில் எடுத்த நேரத்திலிருந்து சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அழ ஆரம்பித்தார்கள். பிரசங்கம் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க அழ ஆரம்பித்தாங்க. எதுக்கு? அவர்களுக்குள் வெளிப்பட்ட தேவ மகிமை. அதுதான் அம்பு நமக்குள்ள இருக்கிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த இடம் சாதாரணமானப்பட்ட ஒரு இடம் இல்லை. நான் போன அந்த திருச்சபை அது வறட்சி நிறைந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு திருச்சபை. ஆமீன். அந்த மாவட்டத்திலேயே 90 சபைகள் கூட இல்லை, நிறைய சபைகள் பூட்டி கிடக்குது. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் திருச்சபையில் அசைவை உண்டு பண்ணினது எது? ஆமீன். இருளை விலக்கினது எது? ஆவியில் ஜபிக்கிற ஜபம். எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது போல் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற அதிகாரம், வல்லமை, அம்புகள் சத்துருக்களை அது முற்றிலுமாக அழித்து போடும். நான் விரும்புகிறேன், இனி தேசத்தில் எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் உயர்ந்து நிற்கக்கூடாது, தாழ்ந்து தான் இருக்கணும்.
தாழ்ந்து தான் இருக்கணும். என் தேவ பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகளை மிஞ்சி தேசத்தில் ஒன்றும் நடக்கக்கூடாது. அப்படித்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான நாட்களுக்குள்ள திருச்சபை பிரவேசிக்கட்டும், குடும்பங்கள் பிரவேசிக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. ஆமேன். நம்மோடு கூட திருநெல்வேலி துலுக்கற்குளம் பகுதியில் இருந்து வந்திருக்கிறாங்க, சபையிலிருந்து. ஆமேன். இந்த அக்கினி அவர்களையும் பட்சிக்கணும். ஆமேன். அந்த கிராமத்தை விடுவிக்கணும். ஆமேன். திறந்த வாசல் அந்த கிராமத்தில் உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கிருந்து எய்யப்படுகிற அம்புகள் அங்கே போய் தாக்குதலை உண்டு பண்ணும். விக்கிரக வல்லமைகள் அழிந்து விழணும். மந்திரம், பில்லி சூனிய வல்லமைகள் அழிந்து விழணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமேன். இது மட்டும் இல்லை, நமக்கு இனி நிறைய கிளை திருச்சபைகளை கர்த்தர் எல்லைகளை தாண்டி தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். வெளிநாடுகளில் கர்த்தர் நமக்கு திருச்சபைகளை தரப்போகிறார். கிளை திருச்சபைகளை தரப்போகிறார். இதான் தரிசனம். நம்முடைய தரிசனம் எல்லைகளை தாண்டி போக போகுது. ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? எங்கே யார் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே ஊழியத்தை நிரூபிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சமீபத்தில் திருநெல்வேலி ஊழியத்தை குறித்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியரிடத்தில் பேசி கொண்டு இருந்தேன். நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இரவு தனித்திருந்து ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் ஊழியர்கள். அதில் அவரும் பங்கு பெறுவார். அப்போ அவர்கிட்ட நல்ல ஃபேமஸ் கன்வென்ஷன் ப்ரீச்சர் அந்த பக்கத்தில் இருக்கிறார். ஆமேன். அப்போது அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் உங்கள் சர்ச் அங்கே எங்கே இருக்குது? அவர் சொன்னேன், அபிஷேகப்பட்டி பக்கத்தில் துலுக்கற்குளம்ங்கிற இடத்துல. ஐயோ பாஸ்டர், ஆமீன், அந்த இடமா? நான் பல வருஷமாக அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை செய்யலாம்னு போவேன். ஆனால் போயிட்டு அந்த அந்தகாரங்களை பார்த்துட்டு திரும்ப வந்துடுவேன். பேர் தான் அபிஷேகப்பட்டி. அவர் சொன்னதை சொல்கிறேன், அது பேப்பட்டி அப்படின்னா, அது சாத்தான் பட்டி அப்படின்னா. ஆமேன். அவ்வளவு விக்கிரகங்கள் நிறைந்தது. ஆமேன். அப்போ அவர் சொன்னார், ஆமேன், அந்த இடத்துல ஒரு ஊழியம் இருக்குன்னா அது ரொம்ப ஆசீர்வாதம் தான். சாதாரண ஒரு ஊழியம் அங்கே நிற்க முடியாது. சாதாரண ஒரு நபரால் அங்கே செய்ய முடியாது. அதுக்கு வல்லமை வேணும். ஆமேன். அப்போ எனக்கு ஆசை என்னென்னா, எங்கேனாலும் எங்கே முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் ஊழியம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் நாட்கள்லேயே, நம் நாட்கள்லேயே நம்ம கண் பார்க்கும் வெளிநாடுகள்லையும் திருச்சபைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆமேன். இங்கே அபிஷேகம் பெற்ற நம்ம வாலிபர்களை கொண்டு பெரிய ஊழியங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமாம், வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம தான் அதெல்லாம் செய்ய போகிறோம். ஆமேன். அதுக்கான தங்கள் அம்புகள் ஆயத்தப்படுகிறது. ஆமேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இரவெல்லாம் விழித்திருந்து அம்பை எய்யணும். ஆமேன். அதான் ஜாமக்காரனின் வேலை. பார்த்திருந்து எவன் வர்றான்னு அவன் மேலே கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிக்கணும். சத்துரு தன் ஆமேன் பள்ளி அறையில் பேசுகிறதை இங்கு வெளிப்படுத்துகிற சில வீரர்கள் எழும்பட்டும், தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், ஞானதரிசிக்காரர்கள் எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோபுவின் புத்தகம் 39வது அதிகாரம், யோபுவினுடைய சரித்திரம், அதனுடைய 39வது அதிகாரம், அதனுடைய 9 முதலான வசனங்களை வாசிக்கலாமா? நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை எல்லாரும் கவனிக்கணும். காண்டாமிருகம். ஆமேன். யோபு 39:9. ஆமேன். தேடி எடுத்துட்டீங்களா? ஆமேன். பாருங்க, இங்கே சொல்லியிருக்குது, காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? ராத் தங்குமோ? காண்டாமிருகத்தினால நீ ஒரு நிலத்தை உள்றதுக்கு அதுக்கு மேலே என்ன போடணுமா? கயிறை போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? இன்னைக்கெல்லாம் டிராக்டர். ஆமாம், ஏறுன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லலை. அன்னைக்கு 1ஆம் கிளாஸ்லேயே நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னது? ஏர். ஆமேன். அப்போ ஏர், அந்த ஏரியிலே பூட்டுவாயோ? அது உனக்கு, ஆமாம், நீ பூட்டுறது வரைக்கும் உனக்கு கழுத்தை தருமா? அடுத்து, அது அதிக பலம் உள்ளதென்று நீ நம்பி
அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ, உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே 9லேருந்து 12 வரைக்கும் காண்டாமிருகத்தை பற்றி சொல்லி சில கேள்விகளை கர்த்தர் யோபுவினிடத்தில் கேட்கிறார். அப்பா, காண்டாமிருகம் அது உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமா? வீட்டில் மாடு வளர்ப்போம் இல்லையா? மாடு, காளைகள், கழுதைகள், குதிரைகள், கோவேறு கழுதைகள், இது எல்லாம் நாய் கூட வச்சுக்குவோம். இது எல்லாமே நமக்கு சேவை செய்ய என்ன செய்யும்? சம்மதிக்கும். அது மாதிரி எதை சேவை செய்ய வைக்க முடியாது? சத்தமாக சொல்லுங்க. அடுத்து அந்த வசனத்தில் பாருங்க, அது உன் முன்னணைக்கு முன்பாக. ஆமாம், எப்படி தொழுவத்தில் கட்டி போட முடியுமான்னு கேட்கிறார் ஆண்டவர். 3வது, படைச்சால்களை உள்ள நீ காண்டாமிருகத்தின் காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியில் பூட்டுவாயோ, அது உனக்கு செய்து பரம் பிடிக்குமோ? அப்படின்னா அந்த ஏருக்குள்ளே வந்து நின்று அவன் நிலத்தை உள்றதுக்கு கரெக்டாக வந்து நிற்குமா? அதுவும் வாய்ப்பு இல்லை. அது அதிக பலம் உள்ளது உண்மையிலேயே. ஆமேன். ஏர் உழுறதுக்கும் வீட்டில் வேலை செய்கிறதுக்கும் நான்சானாக இருக்கிற காளையை பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. அதனுடைய திமிரெல்லாம் பார்ப்பாங்க, அதுக்கு பலம் இருக்கான்ட்டு. அப்போது பலம் அதிகம் காண்டாமிருகத்துக்கு இருக்குன்ட்டு நம்பி அதனிடத்தில் வேலை வாங்க முடியுமான்னு கேட்குறார் ஆண்டவர். ஆமேன். வேலை வாங்க முடியுமா? அடுத்து, உன் தானியத்தை எங்கள் வயலில் அடித்த தானியத்தை நீ ஒருவேளை அதை ஒரு வண்டியில் கட்டி தானியத்தெல்லாம் ஏற்றி விட்டுட்டா வீட்டில் கொண்டு வரும்னு நினைக்கிறியா? களஞ்சியத்தில் சேர்க்கும்னு நினைக்கிறியா? அப்படின்னு கேட்குறார். கரங்களை உயர்த்துற இல்லையா சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் யோபுவுக்கு ஒரு சவால் விடுகிறார். அது என்ன சவால் அப்படின்னா, ஆமேன், காண்டாமிருகத்தை ஒருவருமே அடக்கவும் முடியாது, நியந்திரணம் பண்ணவும் முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, யானையை கூட என்ன செய்யலாம்? கீழடங்க வைக்கலாம். அவ்வளவு பெரிய பாகானாக இருந்தாலும் எதை கீழடங்க வைக்க முடியாது? காண்டாமிருகத்தை கீழடங்க வைக்க முடியாது. அப்படின்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எதற்கு தெரியுமா? எதற்கும் அது அடிமைப்படுவதில்லை, எதற்கும் அது கீழடங்குவதில்லை. படைத்தவருக்கு தவிர ஒருவரும் அதை அடிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு சொல்கிறேன், நிறைய பிள்ளைகள் கடந்த நாட்களில் நிறைய நுகத்தில் பூட்டப்பட்டீங்க, நிறைய அடிமைத்தனத்தில் பூட்டப்பட்டீங்க, நிறைய உறவுகளுக்கு அடிமைப்பட்டீங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த நுகத்தை எல்லாம் எடுத்து மாற்றி உனக்குள்ள ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தரப்போகிறேன். ஏன் தெரியுமா? ஒருத்தனை இனி உன் மேலே ஒரு நுகத்தை வைக்கக்கூடாது, ஒருத்தனை இனி உன் மேலே ஒரு பாரத்தை வைக்கக்கூடாது, ஒருத்தனை இனி ஒன்று அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல ஆராதிக்கிறவங்க மட்டுமில்லை, நேரலையில் பார்க்கிறவங்க, இந்த திருச்சபையின் குடும்பங்கள், இந்த ஊழியத்துக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்று முதல் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். எதற்கு தெரியுமா? அடிமைப்படாமல் இருக்க, பூட்டப்படாமல் இருக்க, எதற்கும் கீழ்பட்டு போகாமல் இருக்க. ஆமேன். பிசாசு நினைச்சது இனி ஒன்னில் நடக்காமல் இருக்குன்னா உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இனி வரும்னு சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அப்படின்னா ஆமேன், உனக்குள்ள இருக்கிற ஒரு பலத்தை இன்னைக்கு கர்த்தர் ரிவீல் பண்றாரு. உன்னை இனி ஒருத்தனை அடிமைப்படுத்த முடியாது. பிசாசு அடிமைப்படுத்த முடியாது, சாபம் அடிமைப்படுத்த முடியாது, நோய் அடிமைப்படுத்த முடியாது, கடன் அடிமைப்படுத்த முடியாது, உலகம் அடிமைப்படுத்த முடியாது, தவறான உறவுகள் அடிமைப்படுத்த முடியாது, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் ஒன்று அடிமைப்படுத்த முடியாது, பாவம் அடிமைப்படுத்த முடியாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் மேல் ஒரு திவ்ய அபிஷேகம் வெளிப்படட்டும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வெளிப்படட்டும். இனி இவர்களை சத்துரு பூட்டாமல் இருப்பானாக.
மந்திரவாதம் உன் நுகத்துல வைக்க முடியாது. பில்லி சூனியம் உனக்கு விரோதமா வைக்க முடியாது. என்ன நடக்க போகுது? உனக்கு விரோதமா செய்யறவன் அவன் அடி வாங்க போறான். ஏன்னா உன் மேல இனி அது பலிக்காது. உன் மேல ஒரு பலன் இருக்கு. நல்ல அந்நிய பாஷையில பேசு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. குடும்பங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த நேரத்தை தவறவிடக்கூடாது. வானம் திறந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உதவி செய்கிறத பெற்றுக்கொள்ளணும். ஆமீன். அவர் எப்பவும் பேச மாட்டார். அவர் தேவை உள்ள நேரத்தில் இப்ப பேசுவார். இப்ப விடுதலை. இதுவே ரட்சணிய காலம், இதுவே அனுகிரக காலம். ஓஹோ ராகா ரியா காத்தானா. இனி பாவத்தில் பூட்டப்படாம இருக்க காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஓஹோ வைராக்கியப்பட்டு எழும்பு, எழும்பு, எழும்பு சியோனே. உன் பலனை தரித்துக்கொள். உன் பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். எழும்பு, 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 எழும்பு. பலத்தை பற்றி எழும்பு, கிருபையை பற்றி எழும்பு. உனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இப்ப கர்த்தர் அருள் இருக்கிறார். அதை வெளியே கொண்டு வருகிறார். உனக்குள்ளதான் இருக்கு. ஓ ராத்தானா, புதன்கிழமை நம்ம தியானிச்சோம். உனக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்கு. ஆமை, சிவந்த சமுத்திரத்தை பிளந்த வல்லமை உனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். எரிகோவை தகர்த்த வல்லமை உனக்குள்ள வச்சிருக்கிறார். யோர்தானை பிளந்த வல்லமை உனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓ, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. இனி வாசல்கள் பூட்டப்படுவதில்லை. என் ஜனத்தின் வாசல் பூட்டப்படுவதில்லை. நீ பிரவேசிக்க வேண்டியதில் பிரவேசிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தனும் உனக்கு முன்னால பூட்ட முடியாது. ஆசீர்வாதத்தை பூட்ட முடியாது. உன் பிள்ளைகளை பூட்ட முடியாது. உன் குடும்பத்தை பூட்ட முடியாது. இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு வருகிறபடியினா இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசல். நீ கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னா, தெய்வத்துக்கு உண்மையா இருப்பேன்னா, உனக்கு முன்னால ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பா. நீ முன்னேறி போவ. நீ வாசலால் பிரவேசிப்ப. உனக்குள்ள காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம ஜெபம் பண்ண போறோம். சங்கீதம் 22:21 வாசிங்க. சங்கீதம் 22:21. நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு என்ன கொடுப்பீரா? செவி கொடுத்து அருளுவீர். கரங்களை உயர்த்துறலேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். லேலுயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காண்டா மிருகத்தின் கொம்பிலிருந்து ஒருத்தனாலையும் ஒன்னையும் தப்புவிக்க முடியாது. ஆமென். அப்போ எதுக்கு நமக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தர்றா தெரியுமா? ஒரு சத்துருவை நீ தப்பக்கூடாது. எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரு சத்துருவை நீ என்ன செய்யக்கூடாது. இதுவரைக்கும் நம்ம எப்படி திரும்ப இருந்திருப்போம். நிறைய பேர் பிசாசு அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும், அவன் என்ன செய்யட்டும், இருந்துட்டு போகட்டும். ஆமாம், நமக்கு என்ன வந்துச்சு ஒதுங்கிடுவோம். ஏன் தெரியுமா? நமக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற பயம். இன்னைக்கு சொல்கிறேன், இன்னையிலிருந்து உனக்குள்ள காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எதுக்கு தெரியுமா? ஒரு சத்துருவினை தப்பக்கூடாது. ஒரு சத்துருவன் தப்பக்கூடாது. அமலைக்கு என்னை கொல்லணும்னா கொன்று போட்டுறணும். அவன் ஆடு மாடு வேண்டாம், பலிக்கும் வேண்டாம். தெய்வம் சொன்னதை பூரணமாக கீழ்ப்படிய காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். இனி ஒரு சத்துருவன் தப்பக்கூடாது. ஆமென். தாவீது கேட்குறான், காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது என்னை என்ன செய்யும்? தப்புவியும், எனக்கு செவி கொடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவரை நீர் நினைச்சால் ஒழிய ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீ அந்த கொம்புகள் போல
யாராலையும் காப்பாற்றப்பட முடியாத இடத்துல இருக்கேன்னா கர்த்தர் ஒன்று என்னை காப்பாற்றுவார். ஆனால் அதை விட முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? ஆமென். உன்னிடத்தில் சிக்கின உன் சத்துரு இனி தப்புவதில்லை. உன் கண்ணில் படுற சத்துரு தப்பக்கூடாது. குடும்பங்களை அழித்த சத்துரு தப்பக்கூடாது. பிள்ளைகளை வழி தவற பண்ண சத்துரு தப்பக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்குள் குடிபுகுந்த சத்துருவினை தப்பக்கூடாது. தேசத்தில் அடிமைத்தனத்தை விதைச்ச சத்துருவினை தப்பக்கூடாது. போதை பழக்க வழக்கங்களை தேசங்களில் வீசுகிற வீட்டாமேன் அடிமைப்படுத்துகிற சத்துருவினை தப்பக்கூடாது. ஏன் அந்த வைராக்கியம் உனக்குள்ள வரக்கூடாது? அதுக்கு தான் உனக்கு காண்டா மிருகத்தின் பலத்தை தந்திருக்கிறார். அதுக்கொத்த பலன் எதுக்கு தெரியுமா? இனி சத்துரு தப்பக்கூடாது. இனி சத்துரு தப்பக்கூடாது. உன் கிராமத்தில் கிரியை செய்கிற தற்கொலை ஆவி இனி தப்பக்கூடாது. இனி கிரியை செய்யக்கூடாது. உன் கிராமத்தில் கிரியை செய்கிற விபச்சார ஆவி இனி கிரியை செய்யக்கூடாது. அது தப்பக்கூடாது. உன் கிராமத்தில் கிரியை செய்கிற அந்த பிசாசு இனி கிரியை செய்யக்கூடாது. விக்கிரகம் இனி கிரியை செய்யக்கூடாது. அந்த வல்லமை இனி கிரியை செய்யக்கூடாது. எஸ், அது தப்பக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எத்தனை பேர் அது வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எனக்கு அந்த வைராக்கியம் உண்டு. நான் எங்கே போனாலும் நான் அதில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன். இந்த ஒரு சத்துருவும் தப்பக்கூடாது. ஆமாம், ஆமேன். எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க? ஆமாம், அப்படின்னா மட்டும்தான் இதை சொல்லணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஆமேன். நான் வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்போதும் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஆமாம், ரொம்ப வேகமாக போவோம். ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் எனக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கும். நான் ட்ராவல் பண்ணுற இடத்துல கூட ஒரு சத்துருவும் தப்பக்கூடாது. ஒரு சத்துருவும் தப்ப மாட்டான். ஆமாம், சத்துருவை கீழடக்கி தான் நான் ட்ராவல் பண்ணணும். சில வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் ஆவியானவர் சொல்வார், அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வெளியேறட்டும். ஆமாம், ஆமீன். வறுமை அல்ல ஊழியம்ங்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. ஆமீன். போய் தங்குற இடத்துல ஏதோ ஒன்று நடக்கும். இருக்கிற கிராமத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். நான் அந்த இடத்த விட்டு திரும்புறதுக்கு முன்னால் ஒரு அடையாளத்தை கர்த்தர் என் கண்களில் காட்டியிருப்பார். ஆமாம், ஆமேன். அதனால்தான் நான் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக யாரையும் என் வண்டியில் கூட வச்சிருக்க மாட்டேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வண்டியை அடுத்த ஆள் கையில் கொடுக்க மாட்டேன். ஊழியத்துக்கு போகும்போதும் வரும்போதும். ஆமேன். நான் அந்த நபரை என்னுடைய ஜபத்தினால், என் கிருபையில் அவர் கூட வர்ற ஆள் நின்னா மட்டும்தான் வண்டியை கொடுப்பேனே தவிர கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையை யுத்த வாழ்க்கை தான். ஆமேன். நான் அது எனக்கு ஆண்டவர் தந்த விசுவாசம். நீ ஒரு இடத்துல நின்னாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமேன். பஸ்ஸில் போகிறேன், ஒரு இடத்துல பஸ்ஸு தாமதம் ஆகிட்டு அப்படின்னா ஆமேன் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்வார், நீ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒன்று நிற்க வச்சதுக்கு எனக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆமாம், ஒரு முகாம் இங்கே சிலது விழும் இன்னைக்கு. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் எதிர்பார்க்குறீங்க? அதுக்குத்தான் காண்டா மிருகத்தின் பலன். ஒரு சத்துருவும் தப்பக்கூடாது. ஆமேன், ஆமேன். இந்த காலம் வரைக்கும் அவன் வந்துட்டான். இனி அடுத்த தலைமுறைக்கு அந்த சத்துருவை நான் வச்சுட்டு போகலாமா? அந்த சத்துருவை வச்சுட்டு போகலாமா? சொல்லுங்கள். ஒரு சத்துருவும் என் நாட்களை தாண்டி நினைக்கக்கூடாது. விரும்புகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு சத்துருவும் என் கிராமத்தில் இருக்கக்கூடாது. ஒரு சத்துருவும் இனி நிலை நிற்கக்கூடாது. ஆமாம், என் குடும்பத்தில் தாக்க வந்த சத்துரு அடுத்த குடும்பத்தை நீ தாக்கக்கூடாது. என் வீட்டை அழிக்க வந்த சத்துரு அடுத்த குடும்பத்தை அழிக்கக்கூடாது. ஆமாம், எனக்கு விரோதமாக வந்தவன் அடுத்த குடும்பத்துக்கு விரோதம் பண்ணக்கூடாது. ஆமாம், என்ன பாவத்தில் பண்ண பார்த்தவன் அடுத்த குடும்பத்தை விழ பண்ணக்கூடாது. ஆமாம், அதுக்கு ஒரு வைராக்கியம் தேவை, அதுக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலத்தை தான் ஒன்றில் வச்சிருக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டா மிருகத்துக்கு பலன். காண்டா மிருகத்துக்கு பலன். காண்டா மிருகத்துக்கு பலன். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன செய்யுமா? மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பாருனா, என் மேலே உதிச்சிருக்கிறாருனா, நான் போகிற எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தானே.
எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? உனக்கு இருள்னு சொல்ல ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆமீன். இருளை கண்டு நீ பயப்படக்கூடாது. இன்னையிலேருந்து ஒன்றை பார்த்து இருள் விலகணும், ஒன்றை பார்த்து இருள் விலகணும். அதுக்கு தான் இந்த காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலன். காண்டா மிருகத்தின் பலன் உனக்குள்ள எதுக்கு? ஒருத்தனும் தப்பக்கூடாது. அந்த டிசிஷன் ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? இந்த சத்துரை நீ தப்பக்கூடாது, இந்த பிசாசு தப்பக்கூடாது, இந்த எதிராளி தப்பக்கூடாது. ஆமீன். சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஆமீன், அந்த சில ஊர்களில் ஆமீன் குடும்ப வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு வல்லமை செயல்படுதுன்னு அர்த்தம். ஆமீன். அந்த ஊர்லேருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்கன்னா அந்த சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் தான் நிற்க வேண்டும். அதுக்கு தான் உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சில ஊரில் பார்த்தீங்கன்னா பாவம், விபச்சார பாவமாக நிறைஞ்சிருக்கும். அதுக்கு விரோதமாக நீங்கள் தான். ஆமீன். ஆனால் நீங்கள் பலமாக இருக்கணும். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் அடிக்கடி சொல்கிறது தான். ஆனால் கர்த்தர் அருளுகிற வார்த்தை சொல்கிறேன். உங்களை எதுக்கு தனித்தனியாக ஊருக்கு ஒன்று, கோத்திரத்துக்கு ஒன்று, குடும்பத்துக்கு ஒன்று ரட்சிச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, அந்த கிராமத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, அந்த கோத்திரத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, அந்த தேசத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. உங்கள் கையில் அந்த சத்துருவை கீழடக்கிற வல்லமை தந்திருக்கிறார். காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு அதிகாலையிலேயே, நேற்றைக்கு ராத்திரியிலேருந்தே ஆண்டவர் இடத்துல போராடுறேன். ஆண்டவரே என்ன பேசணும், நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. இன்னைக்கு அதிகாலையில் ஆமீன் போராடினப்பெல்லாம் அவர் பேசலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அதிகாலையில் ஆண்டவர் என் செவிகளில் சொன்னார், காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தருவேன்னு சொல்லல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தருவீங்களாப்பா? இல்லை, அவர்களுக்கு உண்டுன்னா. அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே உள்ள வச்சிருக்கிறேன், அது வெளியே இல்லை, வெளியே தெரியல. ஆனா இன்னையிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இவர்களிலிருந்து அந்த காண்டா மிருகத்து கொத்த பலன் வெளிப்படுவதாக. அக்கினி அக்கினி பற்றி பிடிக்கட்டும். அக்கினி நாவுகள் அக்கினி பற்றி பிடிக்கட்டும், கண்கள் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். ஆமீன். சத்தத்தில் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். ஓ, கால்கள் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். சிலரால் இப்போ நிற்க முடியாது, உட்கார முடியாத அளவுக்கு அக்கினி அவர்களை ஆளுகை செய்கிறது. சிலருடைய அந்நிய பாஷைகள் அக்கினியா மாறுது, சிலருடைய ஸ்தோத்திரங்கள் அக்கினியா மாறுது, சிலருடைய பார்வை மாறுது. உன் பார்வையில பலன் இருக்கு, உன் பார்வையில பலன் இருக்கு. எஸ், சில விஷயத்தை நீ பார்க்கும் போதே சேஞ்ச். Thank you, Lord. எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த பலன். ஆமென், ஆமென். அந்த கொம்புகளுக்கான பலன் என்ன தெரியுமா? எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you, Lord. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி. நல்ல சத்தமா, மறவாமல் நினைப்பவர் காண்டாமிருகத்து கொத்த பலன். எதுக்காக எல்லாம் கர்த்தர் தர்றார்? வரிசையை சொல்லுங்க. சத்துருக்களை பட்சிக்க. 2, சத்துருக்களுடைய எலும்புகளை நொறுக்க. 3,
சத்துருக்களுக்கு தங்கள் அம்புகளால் எய்வதற்கு 4 ஒரு சத்துருவும் தப்பாமல் இருக்க. 5வது, இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பு இருக்கு தெரியுமா? கொம்பு. காண்டாமிருகத்துக்கு எத்தனை கொம்பு உண்டு? எத்தனை? 1. 1 2? 1. ஓகே. சிலர் அடம்பிடிப்பாங்க, நான் பிடிச்ச காண்டாமிருகத்துக்கு 3 கொம்புன்ட்டு. நம்ம எத்தனை கொம்பு? 1 கொம்பு. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை கொம்பு? இந்த கொம்புக்கு ஒரு தன்மை உண்டு, ஒரு நேச்சர் இருக்கு. என்னன்னா, இந்த கொம்பு காண்டாமிருகம் சாகிறது வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காண்டாமிருகம், ஆமேன், காண்டாமிருகம், ஆமேன், அந்த சாகிறது வரைக்கும் அதனுடைய கொம்பு என்ன செய்துகிட்டே இருக்கும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சொல்லுங்கள், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். இப்போ பக்கத்தில் திரும்பி ஒரு நபருக்கு கை கொடுங்க. ஷேக்கன் கொடுத்து அவங்க முகத்தை பாருங்கள், நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. கை கொடுத்து, ஆமாம், ஸ்மைல் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் வளர்ச்சி நீங்கள் சாகிறது வரைக்கும் இருக்கும். பாதியில் வளர்ச்சி நிற்காது. ஏன்னா உங்களுக்குள்ள காண்டாமிருகத்தின் பலன் இருக்கிறது. இந்த கொம்பு எதை காட்டுது தெரியுமா? அதிகாரத்தை காட்டுகிறது. அப்படின்னா உங்க அதிகாரம் குறைஞ்சு போகாது, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க அதிகாரம்? நல்லா கவனிங்க. இப்போ பழையபடி திங்கள் செவ்வாய் புதனுக்கே வருவோம். அதிகாரம் எங்க இருக்கு? எங்க? உங்களுக்குள்ள இருக்கா? அது எல்லாருக்கும் தெரியும். சத்தத்தில் இருக்கிறது. வெரி குட். எங்க இருக்கு? நம்முடைய த்ரோட்டில் இருக்கு. ஆமென். அந்த அதிகாரம் வர 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 என்னைக்கு வரைக்கும் நாம் படுக்கையில் கிடந்தாலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர அது குறையாது. அந்த விசுவாசம் இருக்கா? காண்டா மிருகத்தின் பலன் அவர்களுக்கு உண்டுன்னா, இன்னைக்கு திருச்சபையின் பிள்ளைக்கு சொல்றேன், உன் ஆவிக்குரிய வளர்ச்சி பாதியில நிக்காது. உன் வருமான வளர்ச்சி பாதியில நிக்காது. உன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதியில நிக்காது. நீ வர வர விருத்தி தான் அடைவாய். வர வர பெருகுவாய். வர வர உயருவாய். உனக்குள்ள காண்டா மிருகத்து கொத்த பலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை அனுபவிக்கிற தேவ பிள்ளை இப்ப நல்ல கையை தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு, முக்கியமான நேரம் இது. நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள். எஸ், காண்டா மிருகத்து பலன் பெற்றுக்கொள். கர்த்தருடைய கரம் சிலர் மேல் வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள். அக்னி 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 அக்னி. ஓ ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்தகார இருள் வெளியே வருது. அந்தகார இருள் நீங்குது. அக்னி பலன் பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தம்பிமார்கள் மேல பலன். ஓ சின்ன பிள்ளைங்க மேல பலன். பெரியவர்கள் மேல பலன். பெற்றுக்கொள். தேவ பலன் பெற்றுக்கொள். எஸ், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரிபாலா கச்சனா பெற்றுக்கொள். receive the mighty power. எஸ் எஸ். அந்நிய பாஷை அந்நிய பாஷை. சிலருக்கு புதுசா அந்நிய பாஷைகள் அருளுகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். லக்கதனதா. எஸ், அது அந்நிய பாஷை தான். பேசு பேசு, விட்டு கொடுத்து பேசு. anointing. நீ விட்டு கொடுத்தேன்னா தொடர்ந்து கர்த்தர் உன்னை பிடிப்பா. ஓ ரகனம ஷகரனா. ஓ ரியாகதரனா மாலா துரனா மகந்தரா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கிருபை பெற்றுக்கொள். ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. வைராக்கியமா சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை எஸ் ஆமென், சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஓ அபிஷேகம் பிரதர், இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை மேற்கொள்ள போறீங்க. ஓ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி. ஓ அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள். ரிபாலா துனாலா ரிபானா ஹந்தனா சோ. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும். ஓஹோ மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இந்த இடம் முழுவதிலும் ஒரு அபிஷேகம், ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த பலன் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. எஸ் லோர்ட், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று ஓராவாலா. தோல்வி என நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிங்க. ஆமா, ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு உணர போறீங்க. தோல்வி என ரிபாலா தரனாலாதா ரிகாரா தரனா. ஓ தோல்வி என இயேசுவே நான் தோற்று. தோல்வி எனக்கில்லை, தோல்வி என ரிகாரா தீரனாரா ரிபாரானா தரலா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஓ நீர் என்னோடு. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி சரீரத்தை விட்டு கொடுத்து அப்படியே ஆராதிங்க. பெரிய மகிமை, பெரிய மகிமை. ஓ ராபா, சரீரத்தை நிரப்புது, மண் கூடாரத்தை நிரப்புது. ஓ அதிகாரம் வெளிப்படுது, அதிகாரத்தால நிரப்புகிறார். ரிசீவ், ரிசீவ் இட். பெற்றுவர் மகிமை. ரிசீவ் தி மைட்டி அனாயிண்டிங். அபிஷேகம், அபிஷேகம். ஃபயர், ஃபயர் அனாயிண்டிங். Receive mighty power. Receive. Oh, yes, yes. கிருபை, கிருபை, கிருபை. பெற்றுவர், பெற்றுவர். Receive the mighty power.
Oh, Holy Spirit, Holy Spirit. Oh, அக்கினி 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 அக்கினி. பெற்றுவாய் பெற்றுவாய். பட்சிக்கப்பட வேண்டியவைகள் பட்சிக்கப்படுகிறது. சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுகிறது. வெளிக்கொண்டு வரப்பட வேண்டியவைகள் வெளியே கொண்டு வரப்படுகிறது. பெற்றுவாய். அக்கினி 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 அக்கினி. Oh, Jesus, Jesus, Jesus. Oh, ratana na. Yes, yes, yes. Riba latuna. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். லா காரானா. காண்டா மிருகத்து கொத்த பலன். காண்டா மிருகத்து கொத்த பலன். காண்டா மிருகத்து கொத்த பலன். எஸ் எஸ். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் 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 எஸ். செயல்பட செயல்பட செயல்பட. இன்னைக்கு ஒரு அபிஷேகம். ஓ ரா கா. கர்த்தருடைய வலதுகரம் ஒவ்வொரு சிரசின் மேல வைக்கப்படுது. லா கா ரிகரா. உனக்குள்ள இருக்கிற பலத்தை கொண்டுதான் சத்துருவை அழிக்கிறார். சத்துருவை அழிக்கிறார். சத்துருவை அழிக்கிறார். சுமந்த சமுத்திரத்தை பிளக்கிறார். எரிகோவை உடைக்கிறார். ஓ யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணுகிறார். உனக்குள்ள இருக்கிற வல்லமையை கொண்டு கர்த்தர் பெரியவைகளை செய்கிறார். பெற்றுக்கொள். முன் பகுதியிலிருந்து பின் பகுதி வரைக்கும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை சிலரை இழுத்து கொண்டு வருது. சிலரை இழுத்து கொண்டு வருகிறது. அக்கினி. கர்த்தருடைய கரம். ஓ ஜீசஸ். எஸ் 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 எஸ். லா கா ரா கா தா ரிபா கா தா நா. மகிமை 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 மகிமை. தரபாலா திரபாலா. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்ப்பான் நிற்க மாட்டான். எதிர்ப்பான் நிற்க மாட்டான். எதிர்ப்பான் நிற்க மாட்டான். உனக்குள்ள அதற்கான பலன் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எஸ். mighty touch in Jesus name. கர்த்தருடைய விரலின் அடையாளங்கள் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமா, சில பிடுங்கி எடுக்க வேண்டிய சாபங்களை கர்த்தர் பிடுங்கி எடுக்கிறார். தேவ தூதர்கள் இந்த இடத்துல சில மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்க வீடுகள்ல இருந்து சிலதெல்லாம் எடுத்து மாற்றுறாங்க. தேவ தூதர்கள் இன்றைக்கு எஸ் 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 உனக்காக கட்டளை பெற்ற தேவ தூதர்கள் பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்துகிட்டே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே, என்ன நினைச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. Oh, thank you Lord. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே ஏசை மறவாமல் நினைப்பவர் அப்பா ஏசையா நிறைவேற்றி. நான் தகுதியானதுனால் அல்ல, கரங்களை உயர்த்தி ஏசையா
ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவாசுக்கெனு நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசுக்கு நீதானையா. ஆமா, எங்கள் நீதி தெய்வம் நீதான். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்வே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே, உமக்காய் காத்திரு. தேங்க்யூ ராஜா. உம்மையே பற்றி கொள்வே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ். இப்போ கரங்களை உயர்த்தி ஏசையா 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 என் நீதி நீரான். ஏசையா ஏசையா என் ஏசையா என் நீதி நீரான யெகோவாசுக்கு நீரானையா எங்கள் நீதி தெய்வம் நீதான். அந்த கரங்கள் உயர்த்தி பிடிச்சிருக்கிறதோ, கண்களை மூடி நிற்கிற பொழுது இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா இருளின் வல்லமைகளும் வெளியேறுவதாக, அந்தகாரங்கள் வெளியேறுவதாக, மறைவிடத்தில் இருக்கிற வல்லமைகள் இப்பொழுது ஜனத்தை விட்டு வெளியேறுவதாக, குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. நான் இன்னைக்கு தெளிவு ஆவியில் பார்க்கிறேன். ஆமீன். கர்த்தர் சிலது ஆழமா பிடுங்குகிறார், வேரோட பிடுங்கி எறிகிறார். பல வருடங்களாக சிலருக்குள் குடியிருந்த வல்லமைகள், நோய்களின் பேரில் குடியிருந்த வல்லமைகள், ஆமா, இப்ப வெளியேறுது. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுது. இப்பொழுது இருந்த இடம் தெரியாம வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால். எஸ், திருச்சபை எல்லை விட்டு வெளியேறி போ. எஸ், குடும்பங்களை விட்டு வெளியேறு. சபிக்கப்பட்ட அதிகாரங்கள் நிர்மூலமாகி போ. கதாவே, நித்திய ஆசீர்வாதங்களால் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லி இருக்கிறபடி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாயிருக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கூட இறங்கி அற்புதம் செய். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.